பழைய படம்லாம் எடுத்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. இவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு முன்னாடி, இந்த படம் இவர் பண்ணதா, இந்த படம் இவர் பண்ணதா, டே இந்த படம்லாம் பாருங்களேன். 10 நிமிஷம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஐயோ கிரிஞ்சுன்னுவாங்க. அவங்களாம் கூட ஏதாவது ஒரு கார் போச்சுன்னா, டே அப்போ ரஜினிகாந்த் படம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் அந்த டைமை யோசிக்கும் போது அப்போ மனசுக்குள்ளே நினைப்பேன், ஒரு நாள் இருடா நான் ரஜினி சார் கூடயே நடிக்கிறேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். நான் விஜய் சாருக்கு முன்னாடிலாம் ஆக்ட் பண்ணிக்கும் போது எனக்கு ஐ அட்மையர் யூ மேன் அப்படின்னாரு. அதுங்கிட்ட நல்லா பேசுவார். அதுக்கப்புறமா நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான், வாய்ப்புகள் நழுவ விடாதீர்கள். அந்த வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி எதுக்கு வரணுன்றது ஒரு தேரி, அது தெரியாது. அது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லுவோம். சும்மா வந்து சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டி வராது, நம்மளோட கிரியேட்டிவிட்டி பயந்து வேலை செய்யணும். சரி ஒத்துக்கல நம்ம கிளம்பிலானும் போது அப்போ பாஸ் என்ற பாஸ்கரன் இங்கே பெரிய ஹிட்டு. இந்த படம் பண்ணலாமான்னு கேட்டாரு. சார் அது ரீமேக் பண்ணணும் சார் அப்படின்னு. சினிமாவில் நிறைய பாரதிராஜா சார் நடிக்க தான் வந்தார். பிரபு ஸ்ரீனிவாஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ் கொரியோகிராஃபர். என்னோட தோஸ்து கூட திருவிளையாடல் ஆரம்பம் பாட்டு ஐயோ அது சூப்பராக இருக்கும். அந்த தமிழ் சொல்லி கிரியேட்டிவிட்டியான மீஸ் எல்லாம் வச்சு அமக்கலமாக இருக்கும் சார். ஒரு சூப்பரான விஷயம், அவர் டைரக்டர் கூட 7 படம் கன்னடம் படம் பண்ணியிருக்காரு, தமிழ் அட்லீஸ்ட் ஒரு படம் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸ், நம்ம சிஎம் தளபதி விஜய் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு 3 படம், ஒரு நெஞ்சுமே, அப்புறம் வந்து நிலாவேகம், அப்புறம் நிறைய படம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி வந்துருவேன்னு உனக்கு தெரியாதடா. இல்லடா குட்டி. விக்ரம் கூட காதல் சொல்றது. இதான் என் ஃப்ரெண்டு சுரேஷ், திருவிழா பார்க்கறதா கூட்டு வந்திருக்கேன். அஜித் கூட ஆனந்த புகழ். நம்மள பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி. சூர்யா கூட பெரிய எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க, உனக்கு ஒன்று வாங்கி வந்தேன். அன்லிமிட்டெட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்க, நான் வந்து சும்மா வரல, இந்த வாட்டி வந்து ரொம்ப போன வாட்டி மாதிரி சூப்பரான ஒரு கெஸ்ட்டோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கொரியோகிராஃபர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட், ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட் உள்ள ஒரு மனிதரை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆசம், சூப்பர். உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி சார் எங்களுக்கு. ஓகே, ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க எங்க நேர்களோடன்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா உங்களை வந்து கொரியோகிராஃபரா நாங்க பார்த்துருக்கோம். ஓகேவா, நீங்க நிறைய சூப்பரான மூவிஸ்க்குலாம் வந்து சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் நீங்க வந்து ஒரு டைரக்டர். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. ஓகேவா, இப்போ நான் சொல்லும் போதே வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்டில் ஓடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு மூவி வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் நடித்த ஆக்டர்ஸுங்களாம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா, அது ஒரு நல்ல படம்னு எங்களுக்கு தெரியும். பட் அதை டைரக்ட் பண்ண டைரக்டர் நீங்கள் தான் அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உண்மையாக ஒத்துக்கிறேன். ஸோ இது வந்து எதனால் அப்படி வந்து வெளியில் தெரியல, அந்த ரெக்கக்னேஷன் ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ரெக்கக்னேஷன், அதான் அந்த படம் வரும்போது அந்த படத்தோட மைலேஜை வச்சு தான் அது வந்து எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு படம், இன்றைக்கி வந்து கருப்புன்னு ஒரு படம், அந்த படம்லாம் பெரிய ஹிட்டு, பெரிய இடத்துல லெவலில் இருக்குது. ஸோ ஆர்ஜே பாலாஜி ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், எல்லாருமே தெரியும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மைலேஜ். ஒரு ஃபிலிமோட மைலேஜ் வச்சு ஒரு படம் நல்லா ஓடிச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நாளைக்கு நான் இன்னொரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், மேபி அந்த படம் பண்ணும்போது அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு ரியல் லைம் லைட்டில் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, பழைய படம்லாம் எடுத்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. இவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு முன்னாடி, இந்த படம் இவர் பண்ணதா, டே இந்த படம்லாம் பாருங்களேன். மேபி எல்லா டைரக்டருக்குமே அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அது இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இவங்க பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய படம் பண்ண டைரக்டர்ஸ்லாம் கூட இந்த நேரத்தில் வந்து யாரும் டக்குன்னு ஞாபகமே வச்சுக்க முடியாது. இந்த மாதிரின்னு ஒரு படம் பண்ணார் டைரக்டர். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கே தெரியாது அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள், குட்டி படங்கள், பெரிய படங்கள், பெரிய ஹீரோ நடித்த படங்களுக்கே இருக்கிற டைரக்டருக்கு என்ன ஆனாங்கன்னே தெரியாது. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இதுலேயும் கண்டென்ட் ஜங்க் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி
நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. எந்த ஒரு வியூவர்ஸுக்கே ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இதுவா வேணாம், ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு இதுதான் இருக்கும்போது அதுதான் பார்த்தாகணுன்ற லெவல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மல்டிப்புளாக ஒரு இப்போ வந்து வெர்டிக்கல் வீடியோ வேறு வந்துடுச்சு. இந்த வெர்டிக்கல் வீடியோவில் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே கண்டென்ட் இருக்கவே கூடாதுன்னு ஜனங்க முடியும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து டக்குன்னு அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. நீங்கள் 10 நிமிஷம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஐயோ கிரிஞ்சுன்னுவாங்க, டப்புன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, தெரிஞ்சிக்கக்கூடிய நெசசிட்டியில் வந்து ஓகே இந்த படம் நல்லா, அந்த டைமில் அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுன்னா உடனே இம்மீடியட்டாக விக்கிபீடியா போயிருப்பாங்க, IMDb போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சேனலில் இன்டர்வியூ இருக்குன்னு போயிருப்பாங்க, யூடியூப்பில் போய் தம்ப்நெயில் கொடுத்து தேடி இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். அது இல்லைன்னும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்கிறேன், முன்னாடி ஃபஸ்ட்டு படம் அக்யூஸ் பண்ணதுனால அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னுடைய இதில் வந்து கனடாவில் பெங்களூரில் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன். நான் கோரியோகிராஃபராக இருக்கும்போது அந்தளவுக்கு பெரிய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸோ இதுவோ பெருசாக இல்லை. மேக்ஸிமம் டிவி சேனல்ஸ் தான் இருந்துச்சு. டிவி சேனலில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இப்போ ஒரு 10 இயர்ஸ் தானே பெரிய பூமாக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களே சொன்னீங்க, நான் இத்தினோண்டு கேள்வி கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஆன்சர் இல்லை. ஓகே சார், என்னன்னா நீங்களே இப்போ சொன்னீங்க, நான் வந்து ஒரு கொரியோகிராஃபராக இருந்தேன், நான் வந்து அப்புறம் கன்னடா மூவிஸ் பண்ணேன், அங்கே கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து டிரெக்டர் ஆகிட்டேன்னு. ஒய், எதனால்? அதான் வந்து எனக்கு எப்போவுமே நான் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும், அதெல்லாம் அதை வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 1900ன்ற மாதிரி ஆரம்பிக்கணும். அது மாதிரி நான் 1994 நான் ஃபீல்டில் என்ட்ரி ஆகும்போது ஆக்டர் ஆகணும் அப்படின்னு என்ட்ரி ஆகும்போது அதுக்கு கேட்டு எய்ம் வந்து ஆக்டர், முதல்ல ஆக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணும்போது ஆக்டருக்கு யாருமே தெரியாது. ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஆக்டர் யாரும் கிடையாது, ஒரு சினிமா லைனில் கூட நாங்கள் கிடையாது. ஆனால் சென்னை. ஆனால் எங்கேயுமே எனக்கு என்ன எக்ஸ்போஷன் கூட தெரியாது. சும்மா நம்ம வந்து ஏவிஎம் தேட்டரில் படம் பார்க்க போனால் அங்கே இந்த கம்பியை பிடிச்சிட்டு படம் பார்க்கும்போது அந்த சைடில் போகிற கார்லாம் என் கூட கசின்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் கூட ஏதாவது ஒரு கார் போச்சுன்னா டேய் அப்போ ரஜினிகாந்த் போகிறேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான். பக்கத்து கேட்டில் அந்த ரவுண்ட் இது இருக்குல்ல, கமல் உண்மையான அவங்க ஐயா இங்கே போயிட்டு வச்சா அப்படின்னு சும்மா இது பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கும்போது எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. எங்களோட கசின்ஸ்லாம் போயிட்டு ரஜினி சாரோட படம்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வருவாங்க. என்னென்ன கூப்பிட்டு போகல அப்படின்னுவேன். எங்கெல்லாம் கட்சி பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த டைமை யோசிக்கும் போது அப்போ மனசுக்குள்ளே நினைப்பேன், ஒரு நாள் இருடா நான் ரஜினி சார் கூடயே நடிக்கிறேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு விதை தான் வந்து அதுக்கப்புறமா நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடிக்கிறதுக்கான போய் யாரை பார்க்குறது, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, வீட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். வீட்டில் அப்பா சினிமானால கொஞ்சம் கத்த ஆரம்பிப்பார். அப்புறம் அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்க. வீட்டில் யாருமே அந்த பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ படிச்சாகணும் அப்படின்ற கம்பல்சரி இருந்துச்சு. அப்போ கூட படிப்பு வரல, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. அப்போ கூட நம்ம போய் காலேஜ் போய்ட்டு திரும்பி வந்தது தான் வேறு விஷயம். அப்புறமா ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு ஷோஸ்லாம் பண்ணி, ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி, அப்புறம் அதுலேருந்து ஒரு டான்ஸராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆனேன். டான்ஸராக என்ட்ரி ஆகும்போதே யோசித்தேன், அப்பா ஒரு பெரிய அந்த டான்ஸராக என்ட்ரி ஆகிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ அந்த டைமில் எனக்கு பெருசாக ஆடக்கூட தெரியாது, ஆனாலும் வந்துடணும் எப்படியாவது அப்படின்ற மாதிரி நைட்டெல்லாம் போயிட்டு டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டு ஆடி கார்டு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு மன சந்தோஷம், அப்பா இனிமேல் எல்லோரும் கூட இருக்கலாம் சொல்லிட்டு. அப்போ கூட யோசிச்சது என்னென்னா, நம்மளுடைய எய்ம் என்ன, நடிகன் ஆகணும். ஸோ இந்த டான்ஸர் வந்து ஒரு என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போனாலும் எந்த மாஸ்டர் கிட்டே போனாலுமே டான்ஸ் ஆடும்போது நான் இருக்கேன் அப்படின்றத காட்டிடுவேன். நான் ஆட தெரிஞ்சு என்னை வந்து போடுறத விட நல்லா துருத்துன்னு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ பண்ணிகிட்ருக்கான்ல, என்ன சாங்கில் போடுன்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ்டர்ஸில் போட ஆரம்பித்தாங்க. மாஸ்டர்ஸில் அப்புறம் அந்த ஆக்டர்ஸ்கிட்டலாம் இருக்கும்போது அவங்களோட ரிசம்பிள் பண்ணி அவங்கள்ட்ட நான் அவங்கள மாதிரி பண்ணி காமிக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது அது அப்படியே வந்து ஓகே நடிகன் ஆகிடுவோம் வந்துட்டோம், கேட்டு ஏறிட்டோம், உள்ளே குதிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி போய் அப்புறமா போகும்போது என்னாச்சு, அது நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சு. அதெல்லாம் அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் ஆகுறதுன்னு இருக்குது. அப்போது அசிஸ்டண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அசிஸ்டண்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஆக்டர் கூட மூவ் பண்ணுறது, இப்படி ஆடுங்கன்னு சொல்கிறது. அந்த சமயத்துலாம் விஜய் சார் நல்லா க்ளோஸாக இருந்தார் என்கிட்ட. அவரோட படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து துள்ளாத மனம் ஆமாம், அதெல்லாம் எனக்கு விஜய் சார் தான் ரெக்கமெண்டே பண்ணது. நைஸ். நான் விஜய் சாருக்கு முன்னாடிலாம் ஆக்ட் பண்ணிக்கும் போது எனக்கு ஐ அட்மையர் யூ மேன் அப்படின்னாரு. அதுங்கிட்ட நல்லா பேசுவார். அதுக்கப்புறமா நிறையா ஷேர் பண்ணுவார், நல்லா பண்ணுறீங்க நீங்கள், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னுவார்.
அப்புறம் அப்படி இருக்கும்போது அவர் தான் வந்து துல்லாத மனமும் துள்ளும் படத்தை எழில் சார்கிட்ட சொல்லி இந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு அவர் பண்ணால் நல்லா பண்ணுவான்னு சொல்லி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அன்றைக்கி என் பர்த்டே வேறு, காலைல ஃபோன் வருது இது மாதிரி வருஷம் நாங்கள் பர்த்டே அதுவுமா அன்றைக்கி விஜய் சாரோட தனியாக லஞ்சு, நானும் அவர் இதே மாதிரி ஒரு சோஃபாவில் எங்கேயோ ஒரு மறக்க முடியாத பர்த்டே வாழ்ந்துருக்கும். ஆமாம், அது அந்த இடத்துல ஒரு உட்காந்து 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அன்றைக்கி அந்த படத்தை ஆக்ட் பண்ணிவிட்டு அவர் நான் ஆக்ட் பண்ணதை பார்த்து சிரிப்பார், இங்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா அவருடைய ஒரு 2-3 படம் ஆக்ட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் அவருடைய ஃபாதர் அப்பாவோடைய எச்எஸ்என் சாரோட மூலியமா அவருடைய பெரிய நான் ஒரு சூர்யா கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணேன். நெஞ்சு நிலின்னு விஜய் சார் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணேன். இண்டென்றம் காதல், நிறைய படங்கள். அப்புறம் அந்த நிலாவேவா அந்த படங்கள்லாம் கூட ஆக்ட் பண்ணேன். நிறையா அப்போ நல்ல பாண்டிங்கில் இருந்தேன். உங்கள் கனவு வந்து ஒரு இது வந்துருச்சு. ஆனால் வந்துட்டுல ஆனந்த பொங்காரு அஜித் கூட பண்ணேன், விக்ரம் கூட காதல் சொல்லிவிட்டு ஒரு படம் பண்ணேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தபோது அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு மனசுக்குள்ளே திடீர்னு என்னடா இது நடிக்கணும்னு வந்துட்டோம், ஆனால் மெயினாக எதுவுமே கிடைக்கல. சும்மா ஏதோ ஒரு கேரக்டராக பார்த்தா நம்மளை ஞாபகம் கூட வச்சுக்க முடியாத கேரக்டர். விஜய் படத்தில் விஜய் சார் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து நல்லா. ஆனால் இந்த மாதிரி போயிட்டா லைஃப் நாளைக்கு நிறைய பேர் நம்ம இருக்கும்போது நிறைய பேர் வாய்ப்பு தேடி வருவாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவங்களா இருப்பாங்க ரொம்ப வருஷமாக. எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் ஒரு அதான் நிற்காம சரி எது வருதோ அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம் போது அப்போ ஒரு டைரக்டர் வெங்கடேஷ் சார் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிறீங்களா, நீங்கள் நல்லா ஆடுறீங்களா, மாஸ்டர் ஆகிறீங்களா கேட்டால், பரவாயில்லையே இந்த ஜம்பின்னு நல்லா இருக்கு, நம்ம கையில் ஆக்டர் வருவாங்களே, நம்ம சொல்கிறது தான் அவங்க ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாக்லேட்னு ஒரு படத்து மூலிமா டான்ஸ் மாஸ்டர் பிரசாந்த் சார் படம். அந்த படத்தில் பெரிய சாங் இல்லை, இருந்தாலும் அது எனக்கு நான் எப்பவுமே எனக்கு கிடைச்ச சின்ன வாய்ப்பை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான், வாய்ப்புகள் நழுவ விடாதீர்கள். அந்த வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி எதுக்கு வரணுன்றது ஒரு தேரி, அது தெரியாது. அது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லும். ஆனால் அந்த படம் நல்ல படமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் போகலாம். ஸோ வாய்ப்புகளை என்றைக்குமே நழுவ விடாதீங்க. நீங்கள் கரெக்டாக ஹானஸ்ட்டாக டெடிகேட்டிவாக கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பெரிய விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போது மாஸ்டர் ஆகிட்டேன். மாஸ்டர் ஆனதுக்கப்புறமா முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள். மாஸ்டர் ஆனதுக்கப்புறமா என் வாய்ப்பே கிடைக்கல. ஐயோ மாஸ்டர் ஆனால் எல்லாத்தையும் ஆட்டுவிக்கலாம் பார்த்தா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில். ஐயோ இனிமேல் நம்ம டான்ஸராகவும் போக முடியாது, அசிஸ்டாகவும் போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கும்போது அந்த சமயத்தில் தெய்வம் மாதிரி சுந்தர்சி சார் எனக்கு கிடச்சார். சுந்தர்சி சாரோடைய படம் வந்து அப்போ நான் நிறையா அவருடைய படத்தில் டான்ஸ்லாம் ஆடிருந்தேன். அப்போ கொஞ்சம் தெரியும், அதனால் போய் பார்க்கும்போது சொல்கிறேன்னுவார். ஒரு நாள் நைட்டு கூப்பிட்டு ஒரு நைட்டு 11 o'clock ஃபோன் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட் வர சொன்னாங்க. சார் டேரக்டர் வர சொன்னாங்க. அப்போது வின்னர்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் பிரசாந்த் வச்சுட்டு, கிரண் பிரசாந்த். அந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது. அப்போ வந்து கூப்பிட்டாரு, இந்த ஒரு சாங் இருக்குது பண்ணுறியான்னு. என்ன சார் பண்ணுறியான்னு கேட்டு உடனே அவுடோர் போகணும். என்ன சாங் சார் அது வந்து இந்த அதில் 2-3 சாங் இருக்குது. 2-3 சாங் பண்ணதில்லை. எந்த நுயிர் தோழியே கண் தீரந்து பீச்சில் ஒரு சாங் இருக்கும் கிளைமேக்ஸ். அப்புறம் கிரண் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் தான் முதல்ல கொடுத்தாரு. இந்த சாங் நீ கேட்குறேன்னு நான் கொடுக்குறேன், நல்லா பண்ணால் அடுத்து, இல்லைன்னா இதான் கடைசி அப்படின்னாரு. சரி ஓகே டேரக்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சாங் பண்ணி கொடுத்தேன். அது சாங் பார்த்துட்டு சீனு நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கு அடுத்து அவருடைய எல்லா படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவருடைய எல்லா படம், அவர் ஹீரோவான அத்தனை படத்துலையுமே எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா சுந்தர்சி சாரோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அது. நல்ல ஒரு ஆளை வந்து நம்பி ஒரு விஷயத்த பண்ணார்னா ஃபுல்லாக பொறுப்பை ஒப்படைப்பார். சும்மா வந்து சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வராது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பயந்து வேலை செய்யணும். ஆனால் சுந்தர்சி சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை பொறுப்பாக அவங்ககிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னா தலையிடவே மாட்டார். அது நல்லா பண்ணி கொடுத்துருவான்னு நம்பிக்கை வச்சிருக்கோம். பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வாஷ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் அதனால் எனக்கு பெரிய கிடச்சிச்சு. அது மூலிமா அவருடைய அசிஸ்டன்ஸோடைய நிறைய, அப்புறம் சுராஜ் சார் பொறுத்த தலைநகரம், ஏதோ நினைக்கிறேன் அதேனோ மறைக்கிறேன் அந்த சாங்கு. அப்புறம் வந்து பூபதி பாண்டியன் சாரோட திருவிளையாடலம் தெரியாம பார்த்து தனுஷ் சார் அந்த பாட்டு, அதுலேயே இன்னொரு பாட்டு. அப்புறம் வந்து வெற்றிமாறன் சாருடைய பொல்லாதவன் படத்தில் இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு பார்த்திபன் சாரையும் எனக்கு அதே மாதிரி தான். என்ன முன்ன பேரை தெரியாமல் இருக்கும்போது அவர் இவன் படத்தில் ஃபுல் படமே எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு பெரிய செட் சாங்கு, குரூப் சாங் எல்லாமே கொடுத்தாரு. அவருடைய எல்லா படத்துலையும் எனக்கு சாங் கொடுத்தாரு அந்த டைமில். ஸோ இப்படியே பிஸியாக இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் மாஸ்டா பிஸியாக அப்புறம் நினச்சேன் ஓகேடா இனிமேல் நம்ம மாஸ்டா வந்துடலான்னு. அடுத்த லெவல் போயிட்டோம். இனிமேல் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. அப்புறம் தான் அந்த டைம் பார்த்துட்டு கர்நாடகாலேருந்து ஒரு கால் வந்துச்சு, சாங் பண்ணி கொடுங்கன்னு.
அப்போ அந்த சாங்க்கு போகும்போது அந்த சாங்கை வந்து ப்ரொடியூசர் என்ன சொன்னார், அந்த டைரக்டர் கொஞ்சம் வேறு ஏதோ வேறுபட்டு நான் அந்த மாண்டேஜ் சாங்லாம் நான் எடுத்து கொடுத்தேன், உங்களுக்கு இப்படிலாம் ஷார்ட் எடுக்கணுங்க அது பத்தலைன்னு சொல்லி. அப்போ அந்த ப்ரொடியூசர் கேட்டார், ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது, நல்லா பண்ணுறீங்களே, டைரெக்ஷன்லாம் பண்ணுறீங்களே. நான் சும்மா கேட்டேன், அப்படியே அவங்க படமே உங்களுக்கே ஒரு படம் பண்ணித்தரேன் சார், எனக்கு டைரெக்ஷன் தான் கொடுங்கன்னு. நல்ல கதை சொல்லுங்கள் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாரு. நல்ல கதையா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேன், அப்படியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி அவுடோர் போகும்போது ஒரு கதை சொன்னேன், ஒரு ட்ராவலிங்கில் ஒரு கதை சொன்னேன், நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ அந்த படம் நான் மாஸ்டராக போயிருக்கிறதுனால அந்த கதை இந்த கதை நல்லா இருக்குது, நான் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னாரு. நாம நம்பிக்கை இல்லை, எங்கே கூப்பிட போகிறாங்க, நம்மளை எது கூப்பிட போகிறாங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த படங்கள் நாங்கள் பண்ண படம், கோரியோகிராஃப் பண்ண படம் பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட். அது பல்லக்கின்னு ஒரு படம், அந்த படம் பெரிய ஹிட்டு. அதில் நான் பண்ண சாங் மிகப்பெரிய ஹிட், படம் ஃபுல் படம் நான் தான் பண்ணேன். அப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார் அந்த ப்ரொடியூசர், எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கேன் சார்ன்னு. வரீங்களா நீங்கன்னாரு. என்ன சார்ண்ணே, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ படம் பண்ணலான்னு சொல்லி டைரெக்ஷன் பண்ணுறீங்களா கேட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்கமிங் டைரக்டர்ஸ் நிறைய கேட்பேன், எனக்கு டைரெக்ஷனாக வாய்ப்புக்காக வந்து நான் நிறைய இடத்துல நான் அலையவே இல்லை, பெருசாக போய் கம்பெனி ஏறி கதை சொல்லி ஒன்றுமே பண்ணல. முதல் படம் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவர்கிட்ட போய் அந்த கதை சொன்ன உடனே என்ன பண்ணார், அந்த படத்தில் நடித்த நான் அந்த கோரியோகிராஃப் பண்ண படத்தை ஹீரோ நடித்த பையனையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கதை சொல்ல சொன்னார். ஆனால் அந்த பையனுக்கு கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஏன்னா இந்த படம் பெரிய ஹிட்டு இல்லை சார், எனக்கு லேடிஸ் ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்குது, வேணான்ட்டு போயிட்டார். நல்ல அப்பா, எனக்கு கன்னடா வேறு தெரியாது, ஓகே நான் டைரக்ஷன் பண்ண வேணாம், சென்னை போயலாம் சொல்லி திரும்பி வந்தபோது, நீங்கள் போங்க பரவாயில்ல, நான் அப்புறமா கூப்பிட்றேன், யாராக இருந்தால் சொல்கிறேன்னாரு. கூப்பிட மாட்டாங்கன்னு பார்த்து மறுபடியும் கூப்பிட்டாரு, வாங்க இன்னொரு ஹீரோ இருக்காருன்னு. அவர் போனோன்னு அங்கே பிரஜ்வல் தேவராஜன் சொல்லிட்டு ஒரு தேவராஜன் ஒரு வில்லன் நடிகர் இருக்கார், அவரோட பையன். அவர்கிட்ட கதை சொன்னேன், கதை நல்லா இருக்குது சார் பிடிச்சிட்டார். ஃபஸ்ட்டு படம் ஜீவான்னு ஒரு படம், அந்த படம் நல்ல ஹிட்டு. அந்த படம் 2009 யா படம். சாங்ஸ் என்னோடய படத்தில் சாங்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஸோ அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஹிட், அந்த படம் போயிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டேன். சரி ஒரு படம் முடிஞ்சிச்சு, இனிமேல் யார் கூட போகிறாங்க, நம்மளை வந்து இங்கே ரியாலிட்டி ஷோ பண்ணிகிட்ருக்கேன், சன் டிவிக்கு வந்து ராணி யார் ராஜா யாருன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஷோ, அந்த ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மறுபடியும் எனக்கு அதே ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணுறாரு, அதே சேம் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே நீங்கள் படம் போயிட்டுருக்கு, நீங்கள் போயிட்டீங்க. இல்லை சார் நான் இங்கே வந்துட்டேன், மறுபடியும் நமக்கு எப்படி ஒரு படம் பண்ணால் போதும், பாலுமேந்திரா சார் மணிரத்னம் சார் மாதிரி ஒரு படம் கன்னடத்தில் பண்ணினோம், அப்புறமா தமிழில் படம் பண்ணிடலாம் அப்படி தான் சார் நினச்சேன். பிரபு இங்கே வாங்க பிரபு அப்படின்னாரு. உடனே சரி வாங்க சொல்லிட்டு மறுபடியும் போனால் மறுபடியும் இன்னொரு படம் பண்ணலான்னாரு. இன்னொரு படமா, என்ன சார் பண்ணுறது? அப்புறம் 2-3 கதை சொன்னேன், இல்லை இந்த கதை வேணாம், எனக்கு ஃபேமிலியாக வேணும், ஃபேமிலியாக ஒன்றாரு. ஃபேமிலியாக நானும் சொல்கிறேன், அவர் ஒத்துக்கவே இல்லை. சரி ஒத்துக்கல, நம்ம கிளம்பிலானும் போது அப்போ பாஸ் என்ற பாஸ்கரன் இங்கே பெரிய ஹிட்டு, இந்த படம் பண்ணலாமான்னு கேட்டார். சார் அது ரீமேக் பண்ணணும் சார் அப்படின்னா. போய் கேளுங்க ரீமேக் பண்ணுவாங்களா கேளுங்கன்னாரு. ரீமேக்கா, படம் பார்த்தேன் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே இங்கே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ரீமேக் ரைட்ஸ் இருந்துச்சு, உடனே வாங்கினேன். உடனே அங்கே ரீமேக் ரைட் பண்ணி அந்த படம் பண்ணேன். அங்கே பாஸ் என்ற பாஸ்கரனை நான் தான் பண்ணேன், ரீமேக் பண்ணேன். அந்த படம் பெரிய ஹிட்டு. ஆனால் சில பேரை மிஸ் பண்ணியிருக்கேன், முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆடுகளம் சாங் எனக்கு வந்துச்சு, ஆடுகளமில் ஆத்தி சாங் நான் தான் பண்ண வேண்டியது. சரி ஒத்துக்கல, நம்ம கிளம்பிலானும் போது அப்போ பாஸ் என்ற பாஸ்கரன் எனக்கு பெரிய ஹிட்டு, இந்த படம் பண்ணலாமான்னு கேட்டார். சார் அது ரீமேக் பண்ணணும் சார் அப்படின்னு. அது 2025 கூலி கூட ரிலீஸ் ஆச்சு. கூலி கூட ரிலீஸ் ஆனதான் தப்பு. கூலிக்கு முன்னாடி, கூலிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், கூலிக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. கார்த்தி சுப்ராஜோ, நெல்சன், அது மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் மாதிரி கூடும்போது நம்ம ஒரு ஆடிஷன் இருந்தால் நம்ம போகலாம், நம்ம ஒரு ஜாலியாக நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த நடிப்புன்றது இருக்கணும். தனுஷ் மாதிரி நிறைய, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த இருக்கணும். இல்லாமல்லாம் வந்து ஒருத்தனை உருவாக்கலாம் நம்மளால சத்தியமாக முடியவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம உருவாக்க முடியாது. கலாபவன் மணின்ற ஒரு கேரக்டர் நம்ம உருவாக்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க, பண்ண முடியாது. மாதிரிலாம் அதிர்ஷ்டம் மட்டுமே இருந்துக்கிட்டு திறமை இல்லாமல் இருந்தாலும் தப்பு. ஆனால் திறமை மட்டுமே இருந்துட்டு அதிர்ஷ்டமும் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் தான். ஏற்றுக்கோ லக்கு 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, அந்த மாதிரி தான் இந்த விஷயம்.